இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஷானுடைய கையில தண்ணி ஊடுருவத பார்த்துட்டு சென் ஷாக்கா இருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே ஷான் வந்துட்டு இது ரொம்ப வியர்டா இருக்கு, எப்படி என்னுடைய கைக்குள்ள தண்ணி ஊடுருவி போகுது அப்படிங்கிறப்போ உடனே சென் வந்துட்டு இது கண்டிப்பா ஏதோ ஒரு சூப்பர் பவர் தான், அது இப்பதான் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கேன், சரி உன்னுடைய கையை காட்டுன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்தேன். தண்ணியை தவிர்த்து வேற எதுவுமே அவ கைக்குள்ள ஊடுருவி போகல. உடனே நான் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியில வா, உன்னை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல அவ வந்த உடனே அவளுடைய ஃபேஸ்லயும் கையிலயும் கால்லயும் தண்ணியை ஊத்தி பார்த்தேன். ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. உடனே மனசுக்குள்ள நான் 3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அப்நார்மலா எதுவுமே நடக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு உன்னுடைய கை மட்டும் வாட்டரை பாஸ் த்ரூ பண்ற எபிலிட்டி அப்ளைன் பண்ணிருக்கேன். அடுத்த வாட்டி ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரிஞ்சா என்கிட்ட உடனே சொல்ல. இதை கேட்டு ஷானும் அப்படின்னா நான் யூஸ்லெஸ் ஆன கேர்ள் கிடையாது, எனக்கு வாட்டர் ரிலேட்டட் சூப்பர் பவர் இருக்கு, கூடிய சீக்கிரத்துல என்னுடைய பவரை நான் ஃபுல்லா அன்லாக் பண்ணுவேன், அப்போ சென்னுக்கு சப்போர்ட்டா நான் நிற்பேன் ஒரு பார்ட்னரா. அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல நான் வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்க்கு திரும்பவும் போனேன். அங்க அதே லேடி வந்துட்டு வெல்கம் சார்னு சொல்ல என்கிட்ட இருக்க கார்டை கொடுத்துட்டு எனக்கு 100 ஜெயிண்ட் மீட் வேணும், அதை இந்த அட்ரஸ்க்கு டெலிவர் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க ஓகேன்னு சொன்னதும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த லேடி இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த அந்த பையன் தானே, ரொம்ப ரிச்சா இருப்பான் போல, இவ்வளவு மணியை அசால்ட்டா எடுத்து கொடுக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த லேடி வந்துட்டு என்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்ன்னு சொல்ல நானும் ரேட்டிங் போட்டு கொடுத்துட்டேன். இன்னைக்கு மார்னிங் தான் அந்த ஸ்டோரியை டிராஃப்ட் பண்ணதுக்கான பேமெண்ட் $1,20,000 ரிசீவ் வச்சேன். அதோட நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணனா மொத்தமா என்கிட்ட $2,10,000 என் கையில இருக்கேன். இதுவே போதுமானது அந்த 100 ஜெயிண்ட் ஈகிள் மீட்டை வாங்குறதுக்கு. சரி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த கோடெக்ஸை அன்லாக் பண்றதன் மூலமா என்ன சர்ப்ரைஸ் எனக்கு காத்துட்டு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிர்க்க இருக்க அந்த ஜெயிண்ட் மீட்டுடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சான். அது ஒன்ஸ் 100% ரீச் பண்ண உடனே ஸ்கை ஹைங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் ஆச்சு. இதன் மூலியமா என்னுடைய விஷனும் மோஷன் ட்ராக்கிங் எபிலிட்டியும் சிக்னிபிகண்டா இம்ப்ரூவ் ஆச்சு. இதன் மூலியமா ரொம்ப தூரத்துல போயிட்டு இருக்க ஒருத்தனுடைய மொபைல்ல என்ன மெசேஜ் வந்துச்சுன்னு கூட என்னால ஈஸியா பார்க்க முடிஞ்சுச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்த விஷன் பவர் ரொம்ப இன்சேனா இருக்கு. அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டேன். அங்க என்னுடைய பேரண்ட்ஸ் டிவில நியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டா ஒரு பர்சன் வந்துட்டு ட்ரிபிள் ஜென்ஃபியூஷன் ட்ரை பண்ணிருக்கான், அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. அந்த பயாலஜிக்கல் சேஞ்ச்னால 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த இடத்துல இறந்துட்டாங்க. அப்படியே இன்னொரு இடத்துல ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. ஜென்ஃபியூஷன்ங்கிறது ஒரு தப்பான பாதை. ஏன்ஷியன்ட் டைம்ல மான்ஸ்டர்ஸ் மட்டும்தான் ஹியூமன் ஃபார்ம் அப்படின்னு பண்றதுக்கு ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்துட்டு யாருமே மான்ஸ்டர்ஸா ஒரு மரணம் எதிர்பார்க்கல. நம்ம கரெக்டான மெத்தடை யூஸ் பண்ணனா ஹியூமனுடைய பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ண முடியும். மேபி அதன் மூலியமா அட்வான்ஸ் லைஃப் ஃபார்ம் கூட நம்மளால அப்ளைன் பண்ண முடியும். இதை கேட்டு அங்க இருந்த சயின்டிஸ்டும் நீங்க சொல்றதெல்லாம் மடத்தனமா இருக்கு, இப்ப இருக்க காலகட்டத்துல ஜென்ஃபியூசஸ் இல்லாம வெறும் ட்ரெடிஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு நம்மளால சர்வை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்தி உங்களால வெறும் புல்லட்டை கூட ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ மியூட்டன் பீஸ்ட உங்களால எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? இதை பார்த்து என்னுடைய அப்பாவும் இந்த ஜென்ஃபியூசஸ் எல்லாருமே பேசிக்கா நடமாடிட்டு இருக்க ஒரு பாம் மாதிரி, அவங்க மட்டும் மியூட்டேட் ஆயிட்டாங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டரே ஏற்படும். இதை கேட்டு எங்க அம்மாவும் நீங்க ரொம்பவே ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த ஜென்ஃபியூசஸ் எல்லாருமே நம்ம ஸ்டேட்டுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, நீங்க நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. இப்போ அதை பத்தி திங்க் பண்றதை விட்டுட்டு இந்த ஜென்ஃபியூசஸ்னால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? இன் கேஸ் அப்படி பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல ஒண்ணு அவங்க ஸ்பெசிமனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஜென்ஃபியூசன் ப்ராசஸ்க்கு முன்னாடியே அவங்க பார்ட்னரோட சேர்ந்து பேபிஸை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது என்னை பார்த்துட்டு சென் நீ வீட்டுக்கு வந்துட்டியா, நான் எதுவும் இன்அப்ரோப்ரியேட்டா சன்னுக்கு முன்னாடி பேசலன்னு நினைக்கும் போது டேட் வந்துட்டு நீ ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன், நம்ம எதுக்கு சாப்பிட போக கூடாது அப்படிங்கிறப்போ 3 பேருமே டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நாளைக்கு எங்க ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷன் இருக்கு, ஷான் வந்துட்டு அதுல சைன் அப் பண்ணிருக்கான், அப்ப கண்டிப்பா அந்த ஷோ பார்க்க நாங்க வருவோம் அண்ட் ஷானுக்கு சேர் அப் பண்ணுவோம். அப்படியே அடுத்த நாள் அந்த ஸ்டேஜ் தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஷானுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல கிளாஸ்க்குள்ள ஷானுக்கு நான் தான் மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். உடனே ஷான் வந்துட்டு எதுக்கு என்ன அந்த மாதிரி பாக்குறேன்னு கேட்க பதிலுக்கு நானும் நீ ரொம்பவே அழகா இருக்கன்னு சொல்ல இது கேட்டு அவ்வளவு வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டும் இங்க 2 பேருமே ஃபிளர்ட் பண்ணி முடிச்சாச்சா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஷானும் எனக்கு மேக்கப் ஸ்கில் இல்லைங்கிறதுனால ஹெல்ப்
ஹெல்ப்புக்காக தான் சென்னை இங்க வர வச்சான். நாங்க ஒன்னும் ஃபிளர்ட் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்ல, பதிலுக்கு அவளும் சரி சரின்னு சொல்ல, உடனே நான் வந்துட்டு மனசுக்குள்ள எல்லா ஸ்கில்லயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதும் நல்லதா போச்சு. உடனே அந்த பொண்ணும் இன்னும் 2 பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய டேர்ன் தான், அதை சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். உடனே சென் வந்துட்டு அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க பக்கத்துல இருந்த ஷானும் ரொம்ப நர்வஸா இருந்தா. உடனே ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னால இதை ஹோல்ட் பண்ண முடியலன்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஷான் வந்துட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவன் நர்வஸ் ஆனா வெயிட் பண்ணிடுவா. இப்ப நான் என்ன பண்றது சென், எங்களுடைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, இதுக்காக நாங்க ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், ஒருவேளை என்னால இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சூ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவா. பதிலுக்கு நானும் அழுகுறத நிறுத்து, மேக்கப் எல்லாமே ஸ்பாயில் ஆகுது. பதிலுக்கு அவளும் இப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிறப்போ அப்பதான் நான் வந்துட்டு பக்கத்துல கர்டைன் அசைறத பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னுடைய டெஸ்க்கு அடியில இருந்து ஒரு சிசர் எடுத்தேன், அங்க இருக்க கர்டைனை கட் பண்ணி ஷானுக்கு ஒரு ட்ரெஸ் அந்த இடத்துலயே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ண அந்த ட்ரெஸ் அவகிட்ட கொடுத்துட்டு இது ரெஸ்ட் ரூம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்லலாம். பதிலுக்கு அவளும் அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீ திரும்புன்னு சொல்லிட்டு அங்கேயே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துல இப்ப திரும்பி பாருன்னு சொல்ல உண்மையே சொல்லணும்னா அவ ஏஞ்சல் மாதிரி இருந்தா. உடனே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நான் ரொம்பவே அழுதுனால இப்ப நர்வஸ் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே நான் வந்துட்டேன், இப்ப போய் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்ல இதே நேரத்துல ஸ்டேஜ்லயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் சூ அண்ட் ஷான் அப்படிங்கிறப்போ அவங்க 2 பேருமே அந்த ஸ்டேஜ் அலற விட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காம்படிஷன்ல வின் பண்ணது அவங்க 2 பேர் தான். ஒரு வழியா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில கிளாஸ்க்குள்ள என்ட்ரான டீச்சரும் இந்த கர்டைன்ஸை யார் கட் பண்ணதுன்னு கேட்க நாங்க 2 பேரும் கர்டைன்ஸை டேமேஜ் பண்ணதுக்காக காம்பன்சேட் பண்ற விதமா அன்னைக்கு கிளாஸ் ரூமை நாங்க தான் கிளீன் பண்ணுவோம். இதே நேரத்துல அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது மூலியமா எனக்கு ஒரு டாஸ்க் வந்துச்சுல, அது கரெக்டா 1000 ரீச் பண்ணி இப்ப அந்த ஸ்கில் எனக்கு அன்லாக் ஆயிருக்கேன். இதன் மூலியமா ஒரு சர்டைன் ரேஞ்ச் வரைக்கும் என்னுடைய காம்பேக்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னா என் கூட சேர்ந்து சண்டை போடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த பவர் ரேபிடா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே நேரத்துல ஷான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவளுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க கூட வந்து கரோக்ல ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் நீ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண, எனக்கும் டீச் பண்றியான்னு கேட்க பதிலுக்கு ஷானும் சரின்னு சொன்னான். உண்மையை சொல்லணும்னா இந்த காம்படிஷன் அவளுடைய கான்பிடன்ஸை ரீகெயின் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதன் மூலியமா மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்ரஸ்லயும் அவ ஸ்டெபிலைஸ் ஆனா. இதே நேரத்துல நானும் அனதர் சாம்பியன்ஷிப்பை அப்டெயின் பண்ண 5 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த சாங்காய் ஹை ஸ்கூல்ல சாம்பியன்ஷிப் டிராஃபியை நான் வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லாம மார்ஷல் ஆர்ட் சாம்பியன்ஷிப் மூலியமா நிறைய அவார்டை வின் பண்ணி டெக்கரேஷனுக்காக என் வீட்டுல வச்சிருக்கேன். இதே நேரத்துல நியூ ஃபேமிலி தான் மார்ஷல் ஆர்ட்ஸை ஓன் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு ஸ்பான்சர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த ஸ்பான்சருக்கான அமௌண்ட்டும் என்னுடைய நாவலுக்கான அமௌண்ட்டையும் சேர்த்து ஓவராலா என் பேங்க் அக்கௌண்ட்ல $9 lakh இருந்துச்சு. இந்த அமௌண்ட்டை வச்சு என்னால நெக்ஸ்ட் பி ஸ்டுடியோ கோடெக்ஸை அன்லாக் பண்ண முடியும். திரும்பவும் அதே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அந்த லேடியை மீட் பண்ண. இந்த வாட்டி நான் சூஸ் பண்ணது ஸ்டெல்த் லிசார்ட். அதோடைய லைஃப் எசன்ஸை அப்சர்வ் பண்ணி கோடெக்ஸை அன்லாக் பண்ண. இதன் மூலியமா எனக்கு கிடைச்சது என்னுடைய விட்டாலிட்டியை கம்மி பண்ணி என்னுடைய பிரசன்ஸை என்னால ஹைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம என்னுடைய பயாலஜிக்கல் லெவலையும் என்னால ஹைட் பண்ண முடியும். ஒரே கல்ல 2 மாங்காய் கிடைச்சிருக்கேன். இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்பணும். மாம் வேற கேக் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது சைபாக் ஒரு லேடிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்பதான் அந்த இடத்துல கோஇன்சிடென்டா சீனியர் காய பார்த்தேன். அவருடைய 2 காலும் ரொபாட்டிக் லெக்ஸா மாறி இருந்துச்சு. என்னாச்சு சீனியர் அப்படின்னு நான் கேட்க அதை வந்துட்டு நான் ஹை ஸ்கூல்ல சீட்டுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா எனக்கு கிடைக்கல, அதனால மோட்டார் சைக்கிள் ரேஸ்ல ஜாயின் பண்ணேன். ஆனா அதோடைய ஃபைனல்ஸ்ல ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன். அதுல என்னுடைய 2 காலும் போயிடுச்சு. லக்கிலி நான் சைபர்நெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணேன். டிசபிள் பர்சனையும் அவங்க சைபாக்கா சேஞ்ச் பண்ணாங்க. உடனே நான் வந்துட்டு அப்ப நீங்க புடிச்சிட்டு போற அந்த லேடி யாருன்னு கேட்க அந்த ரேட் கார்டை டிஃபீட் பண்ணும்போது அந்த கல்ட்டை சேர்ந்த 9 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்களா, அதுல ஒருத்தி தான் இவன். உடனே அங்க இருந்த மத்த சைபாக்ஸும் காய் பேசினது போதும் நம்ம போலான்னு சொல்ல பதிலுக்கு அவரும் உன்னை அப்புறம் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நான் வந்துட்டு மனசுக்குள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இவ்வளவு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 9 பேர்ல ஒருத்தரை கூட பிடிக்க முடியல, ஆனா இந்த மெக்கா குரூப்பை சேர்ந்தவங்க ரொம்ப ஈஸியாவே புடிச்சிட்டாங்க. அப்படின்னா இவங்களை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. இதே நேரத்துல எங்க அம்மாவும் கால் பண்ணிட்டு சென் கேக்க வாங்கிட்டியா, எப்போ வீட்டுக்கு வருவேன்னு கேட்க பதிலுக்கு நானும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன்னு சொல்ல நாங்க 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்ததுனால ஸ்கூல் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒன்னாதான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல அது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எங்க 2 பேருக்குமே 18th பர்த்டே. உடனே நாங்க 2 பேரும் எப்பவும் போல எங்களுடைய கிஃப்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இதே நேரத்துல அந்த இடமும் அதுல இடத்துக்கு எல்லாருமே பயந்தாங்க. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும்
ஏதோ தப்பா நடக்குது. இதே நேரத்துல சாங்காய் சிட்டியுடைய அண்டர் கிரவுண்ட்ல நிறைய எலி டனல்ல தோண்டிட்டு இருக்குங்க. இதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நேத்து சாங்காய் சிட்டில ஏற்பட்ட அந்த எர்த்குவேக்க பத்தி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. அதோடைய வேவ் ரெக்கார்ட் பண்ணும்போது 4.2 மேக்னிடியூட்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம டெக்டானிக் பிளேட் பவுண்டரிஸ்க்கு நடுவுல இந்த சாங்காய் சிட்டி லொக்கேட் ஆகல. அதனால யாருமே பேனிக் ஆக வேணான்னு நியூஸ்ல வர. இதே நேரத்துல நானும் பிரேக்ஃபாஸ்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்ல பதிலுக்கு என்னுடைய பேரண்ட்ஸும் பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. அப்படியே ஷானியும் கூட்டிட்டு போற வழியிலேயே இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அவ்வளவு அதை பத்தி நினைச்சாலே நர்வஸ் ஆகுது. அப்படியே நாங்க பேசிட்டே போக கொஞ்ச நாள்லயே இன்னொரு கோடெக்ஸ அன்லாக் பண்ற அளவுக்கு நான் மணியை சேவ் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாட்டி நான் சூஸ் பண்ணது வாய்டிங். ஒரு வழியா அதோடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ணி டேஞ்சர் சென்ஸ்ங்கிற ஒரு பயாலஜிக்கல் ஆட்ரிபியூட் அப்படின்னு பண்ணேன். இதன் மூலியமா விரோதத்தோட பாக்குறவங்கள என்னால சென்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிரசன்ஸை வச்சு அவங்க கரண்டா என்ன பயாலஜிக்கல் லெவல்ல இருக்காங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இன்கேஸ் யாராச்சும் என்னை பதுங்கி இருந்து தாக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த டேஞ்சர் சென்ஸை பயன்படுத்தி என்னை பாதுகாத்துக்க முடியும். அப்படியே அங்கிருந்து நேரா ஒரு மாலுக்கு போனா இந்த டேஞ்சர் சென்ஸை பயன்படுத்தி பார்க்கலான்னு ஒரு வழியா மாலுக்கு போயிட்டேன். அங்க நிறைய ஆர்டினரி பீப்புள்ஸ் இருந்தாங்க. எதை வச்சு சொல்றாங்கன்னா அவங்களுடைய தலைக்கு மேல கரண்டா அவங்க எந்த பயாலஜிக்கல் லெவல்ல இருக்காங்கன்னு என்னால பார்க்க முடிஞ்சு. அப்படியே அடுத்ததா எந்த கோடெக்ஸை அன்லாக் பண்ணலான்னு பார்த்துட்டு போகும்போது அந்த இடத்துல ஸ்லக்குடைய மீட்டை பார்த்தேன். மேபி இதை பயன்படுத்தினா என்னால ரீஜெனரேட்டிவிட்டியை அப்ளை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அதுடைய 500 கிராம் மீட்டே $1,00,000. இது வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இருந்தோ அந்த நாவல் மூலியமா எனக்கு $1,00,000 கிடைச்சாலுமே அதை வச்சு ஒரு மாசத்துக்கு என்னால 500 கிராம் மட்டும்தான் வாங்க முடியும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னொரு வழியை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். இதே நேரத்துல நான்ஜிங் ப்ரொவின்ஸுடைய மினிஸ்டர் ஆபீஸை தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் இந்த வாட்டி அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ரஃபா செக் பண்ணும்போது அதோடைய பெர்சன்டேஜ் போன வருஷம் அதுலயே சேமா தான் இருக்கு. இதுல குயின்சோ சிட்டி தான் லீடிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் சான்சோ, நான்குவான், ஷாங்ஹாய், டோஷாங், அதுக்கப்புறம் பாட்டம் பெர்ஃபார்மன்ஸ்ல ஹாய் ஒன் சிட்டி தான் இருக்கு. ஆக்சுவலா இங்க இருக்க அந்த லேடி பேர் தான் யுவான், சாங்காய் சிட்டியுடைய வைஸ் பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாம நான்ஜிங் ப்ரொவின்ஸுடைய எஜுகேஷன் மினிஸ்டர். உடனே அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கவனும் பிரின்சிபல் யுவான், இதுதான் கரண்ட் எஜுகேஷனுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கிராஃப காட்டுறான். இதை பார்த்து அவங்களும் இது ஒர்க்குன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறாங்க. உடனே அந்த பர்சன் வந்துட்டு பிரின்சிபல் யுவான் சைட் நம்பர் 36 உடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் அந்த இடம் இப்ப ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இன்கேஸ் அந்த சைட் ப்ராப்ளமேட்டிக்காவே இருந்துருச்சுன்னா இந்த எக்ஸாமை மானிட்டர் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிருக்காது. இதை கேட்ட அவனும் இப்பதான் நிம்மதியா இருக்கேன். இன்கேஸ் ஏதாச்சும் தப்பா நடந்துருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே பெரிய ட்ரபிள்ல மாட்டிருப்போம். சரி, இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு கொஸ்டினும் இல்ல, நீங்க போய் உங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லலாம். அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. உடனே அவங்களும் மனசுக்குள்ள எனக்கே தெரியாம ஒரு டிசபிளை சூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு விண்டோ வழியா பீச்சை பார்க்க இந்த உலகத்திலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு 9 நாள் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். தியரட்டிக்கல். ஆஃப்டர்நூன் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடத்துவாங்க. அதுல ஸ்பிரிண்டிங்கும் வெயிட் லிஃப்டிங்கும் இருக்கும். டே 2ல இருந்து டே 8 வரைக்கும், அதாவது இந்த 1 வீக் லைவ் காம்பேட் அசஸ்மெண்ட் நடக்கும். இந்த நேரத்துல எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கேண்டிடேட்டும் சர்வைவலுக்காக ஃபாரஸ்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. டே 9 அப்போ காம்பாக்டபிலிட்டி டெஸ்ட் நடத்துவாங்க. அந்த ரிசல்ட்டை வச்சுதான் அந்த பர்சன் ஜென்ஃபியூசர் ஆகுறாங்களா இல்ல சைபாக சேஞ்ச் ஆகுறாங்களான்னு தெரிய வரும். சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்குதான் June 7th என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கான ஃபர்ஸ்ட் டே. நானும் ஷானும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவ ரொம்பவே நர்வஸா இருந்தா. சென், இன்கேஸ் டெஸ்ட் அப்போ நான் நர்வஸ்ல வெயிட் பண்ணிட்டேன்னா என்ன பண்றதுன்னு கேட்க பதிலுக்கு நானும், நீ கவலைப்படாத ஷான், உனக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம நீ டயப்பரை வியர் பண்ணிருக்க. சோ இப்போதைக்கு உன்னுடைய ஃபோக்கஸ் எக்ஸாம்ல இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல உடனே ஷான் வந்துட்டு நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்குறேன், அதே மாதிரி நீ நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட. எக்ஸாம் ஹாலுக்கு போனேன். ரொம்ப சீக்கிரமே தியரிட்டிக்கல் எக்ஸாம் முடிச்சதுனால என்னுடைய நாவலுக்கான அடுத்த சாப்டரை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில வர ஷான் வந்துட்டு ரொம்ப நர்வஸா இருந்தா. ஒருவேளை எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு அவ கிட்ட போயிட்டு நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ்ல இருந்து வரோம், சோ இந்த ரிட்டன் எக்ஸாம கிளியர் பண்ணாலே போதும், டாப் ஸ்கோர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் நான் எக்ஸாம்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், சோ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்கு மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்கேன்னு கேட்க பதிலுக்கு அவளும் நீ இங்கே இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், அங்க இருந்து ஓட சீக்கிரம் வந்துரு, நமக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டான். கொஞ்ச நேரத்திலேயே டெஸ்டும் ஆரம்பிக்க அங்க
அங்க இருக்க 950 கிலோ பார்பல ஒரே கையில தூக்கலாம். அங்க இருந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். இது ரொம்ப இன்சேனா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பிரிண்டிங் 100 மீட்டர்ஸ் 5.12 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கான். வெர்டிகல் ஜம்ப் 4.91 மீட்டர்ஸ். இவ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்ல, இதே நேரத்துல ஷானும் அவளுடைய பிசிக்கல் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தா. உடனே அவளை பார்த்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு கேட்க, பதிலுக்கு அவளும் 100 மீட்டர் ஸ்பிரிண்டிங் 9.32 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கான். வெர்டிகல் ஜம்ப் 1.62 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலா பார்பிள் வந்துட்டு 125 கேஜியை லிஃப்ட் பண்ணிருக்கேன் ஒரே கையில. ஆனா உன் அளவுக்கு இல்ல அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் இந்த ஸ்கோருக்கு கேர்ள்ஸ்ல டாப் ஸ்டூடெண்டா நீ தான் வருவேன்னு சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு வந்த யூவும் ரிட்டன் எக்ஸாம் உடைய ஸ்கோரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வாங் லூவும் 80s ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நான் வந்துட்டு 75 ஆகும். நீங்க 2 பேரும் செக் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, ஷான் ஸ்கோர் செக் பண்ணிட்டு நான் 82 எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்போ உடனே யூ வந்துட்டு உன்னுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்க, அவன் எப்பவும் போல 100 எடுத்திருந்தான். அப்படியே நாங்க 2 பேரும் ஸ்கூல் விட்டு வெளியில போயிட்டு இருக்கும்போது ஷான் வந்துட்டு நாளையில இருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு காம்படிஷன் நடக்க போகுது. அந்த ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பதிலுக்கு நானும் நீ கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்ல, அப்படியே நாங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டோம். அன்னைக்கு நைட்டு வந்துட்டு 2 பேர் இந்த காம்படிஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் குரோ மாஸ்க் போட்டிருக்கான். அது மாஸ்கா இல்லைன்னா ஜென்ஃபியூசரான்னு தெரியல. நாளைக்கு நடக்க போற இந்த காம்படிஷன்ல உங்களுடைய சேஃப்டி ஆபீசருங்கிற அந்த ஐடென்டிட்டியை பயன்படுத்தி அந்த 10 ஜீனியஸ நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த ஆபீசரும் அவன் கொடுக்குற அந்த பாக்ஸை வாங்கிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள 10 டீமன் செட்ஸ் இருக்கு. இது வந்துட்டு உங்களை பூஸ்ட் பண்ணிவிடும். உடனே அந்த குரோமன் வந்துட்டு இதை மட்டும் நீங்க பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நான் ஹையர் அபிஷியல் கிட்ட உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன்ல உங்களை அபிஷியல் மெம்பரா மாத்திடுவேன். பதிலுக்கு அந்த ஆபீசரும் உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல அபிஷியல் மெம்பர் ஆகுறது என்னுடைய மெயின் கோல் இல்ல. இப்ப எனக்கு தேவையானது அந்த மியூட்டேட்டட் ஃப்ரூட். பதிலுக்கு அவனும் உங்களுடைய நோக்கம் ரொம்பவே சின்னதா இருக்கு. ஒரு மியூட்டேட்டட் ஃப்ரூட்டை பயன்படுத்துறது மூலியமா உங்களால ஆர்டினரி டயர்ஸ் அவனுக்கு எவால்வ் ஆக முடியும். அதுவே எங்க ஆர்கனைசேஷன்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஹை லெவல் லைஃப் ஃபார்மையே உங்களால எவால்வ் பண்ண முடியும். அது ஒன்றும் இம்பாசிபிளான விஷயம் கிடையாது. பதிலுக்கு அந்த ஆபீசரும் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல அபிஷியல் மெம்பர் ஆகிறதுக்கு நிறைய செலவாகும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த காம்பேக்ட் அசஸ்மெண்ட்காக நாங்க எல்லாருமே காட்டுக்குள்ள பஸ் மூலியமா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். உடனே அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, எல்லா ஸ்டூடெண்டும் ப்ரிப்பேர் ஆகுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எக்ஸாம் சைட்டை ரீச் பண்ண போறோம். இது கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்த ஷானை நான் எழுப்பலாம். இதே நேரத்துல அந்த பஸ்ஸும் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டேன். என்ட்ரன்ஸ் 9 அந்த எக்ஸாமினர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்கேன் டெசிக்னேட்டட் பாயிண்ட்ல அசம்பிள் ஆகணும்னு சொல்ல, இந்த காட்டுக்குள்ள நிறைய இடத்துல நம்பர் ஸ்டிக்கை பிளேஸ் பண்ணிருக்கோம். அதுல எத்தனை நீங்க கலெக்ட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஆக்சுவலா இந்த நம்பர் ஸ்டிக்கை நாங்க டோக்கன் சொல்லுவோம். இந்த மொத்த ஃபாரஸ்ட்லயே அந்த டோக்கன்ஸ் எந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல கிடைக்கணும், ட்ரீயுடைய டாப்ல, ஒரு சிலது பாறையில கிடைக்கும், மீதி வைல்ட் அனிமல்ஸ் உடைய பாடியில கிடைக்கும், கடைசியா ஃபைனல் ஒன் மியூட்டன் பீஸ்ட் கிட்ட கிடைக்கும். இந்த கடைசி 2, அதாவது இந்த வைல்ட் அனிமல் அதுக்கப்புறம் மியூட்டன் பீஸ்ட், இதுங்க கிட்ட இருக்க டோக்கன் மட்டும் சேஃப்டி ஆபீசர் மூலியமா கேமரால வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். இன்கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஹெல்ப்புக்காக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணீங்கன்னா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. இந்த மியூட்டன் பீஸ்ட் எல்லாமே டீப் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கும். இது எல்லாமே ஜீனியஸான ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்டெயின் பண்றதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க லிமிட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லது. இந்த காம்பேக்ட் அசஸ்மெண்ட் உடைய ஃபைனல் ஸ்கோர் வந்துட்டு வெறும் இண்டிவிஜுவல் ஸ்கோர் மட்டும் இல்லாம உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ரியல் டைம்ல ஜட்ஜ் பண்ணுவாங்க கேமரா ஃபுட்டேஜ் மூலமா. இந்த காம்பேக்ட் அசஸ்மெண்ட்ல மொத்தம் 1,00,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஆனா இந்த ஃபாரஸ்ட் குள்ள இருக்க மொத்த பாயிண்ட்டுமே 50,000 பாயிண்ட்ஸ் தான். இதுக்கான மீனிங் என்னன்னா உங்கள பாதி பேருக்கு பாயிண்ட்ஸே கிடைக்காது. இந்த காம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்துட்டு கோஆபரேஷன் அண்ட் காம்படிஷன் ரெண்டுத்தையுமே என்கரேஜ் பண்ணுவோம். அதனால உங்களுடைய டோக்கனை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஆப்போனன்ட் கிட்ட இருந்து அந்த டோக்கனை திருடிக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரெடி ஆகுங்க. இன்னும் 1 மணி நேரத்துல இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இது கேட்ட ஒரு வெல்த்தியான பையனும், எங்க அப்பா வந்துட்டு மெக்கா குரூப் உடைய சீனியர் எக்ஸிகியூட்டிவா இருக்காரு, யாராச்சும் உங்க டீம்ல என்ன சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுவேன். இது கேட்ட ஒருத்தனும் என்னுடைய டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ, நான் சான்சுவா ஸ்கூலுடைய டாப் ஸ்டூடெண்ட், நான் ப்ராமிஸ் பண்றேன் நம்ம தான் டாப் ஸ்கோர் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்ல, உடனே அங்க வந்து டீச்சரும் அவன் மண்டேலயே ஒண்ணு போட்டு ஃபர்ஸ்ட் வார்னிங், இந்த மாதிரி ஓப்பனா டீமை ஃபார்ம் பண்ணக்கூடாது, இது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனதுன்னு சொல்ல, பதிலுக்கு அந்த பையனும் சாரின்னு சொல்லிடுறான். இதே நேரத்துல என்னுடைய ஸ்கூல்ல சேர்ந்தவங்க என்கிட்ட வந்துட்டு நீ தான் ரொம்பவே ஸ்ட்ராங், உன்னுடைய டீம்ல நாங்க ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்க நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். உடனே அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாரும் நீ எதுக்காக இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்தான், எனக்கு பசிக்குது ஏதாச்சும் ஃபுட்டு சேல் பண்ண
முடியுமான்னு கேட்க, பதிலுக்கு நானும் பே எல்லாம் பண்ண தேவையில்ல, இது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சில ஃபுட்ஸை கொடுக்க, உடனே அவன் வந்துட்டு தப்பா எடுத்துக்காத, நான் ஃப்ரீயா வாங்கிக்க மாட்டேன், வேணும்னா அதுக்கு பதில் நான் உன் டீம்ல ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணான். என்னுடைய பேரு ஹாங், நம்பர் 1 ஸ்கூலான குவைன்ஸ், அதுல டாப் ஸ்டூடெண்ட் நான் தான். பதிலுக்கு நானும் உங்க ஆஃபருக்கு தேங்க்ஸ், ஆனா தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இதை கேட்டு அவன் ஷாக் ஆயிட்டேன். சரி ஓகே, பிரெட்டுக்கும் குக்கீஸ்க்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். உடனே ஹேனா வந்துட்டு இந்த பர்சன் ரொம்பவே வியர்டா இருக்கான், வெளியில அவ்வளவு ஸ்டால் இருக்கு, அவன் எதுக்கு நம்ம கிட்ட ஃபுட்டு கேட்கணும்னு கேட்க, பதிலுக்கு நானும் அவன் ஃபுட்டுக்காக தான் வரல, இங்க இருக்கிறதுலயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேர்ள் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். இதை கேட்டு ஷானும் அப்ப எனக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கானான்னு கேட்க, பதிலுக்கு நானும் சரிவா டைம் ஆயிடுச்சு நம்ம உள்ள போலான்னு அவங்கள கூட்டிட்டு போக, ஷானுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எடுத்த உடனே டீப் ஃபாரஸ்ட் குள்ள போகாம அந்த ஃபாரஸ்டோட எட்ஜில் இருக்க டோக்கன்ஸை சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். என்கிட்டதான் இப்ப ஈகிளுடைய கோடெக்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்தி அந்த ட்ரீ மேல ஒரு டோக்கன் இருக்கு, அதை கிராப் பண்ணுன்னு சொல்ல ஷானும் ட்ரீயை கிளைம் பண்ணி அந்த டோக்கன் எடுத்தா. அடுத்துன்னு நான் லொகேஷன் சொல்லிட்டே இருக்கேன். ஷானும் நானும் சேர்ந்து நிறைய டோக்கன் அப்ளைன் பண்ணோம். இதே நேரத்துல ஒரு சத்தம், என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நம்ம திரும்பவும் மீட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நான் 28 பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிருக்கேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால உங்களுக்கு ரீபே பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவ ரொம்பவே கியூட்டா இருக்கா, எப்படியாச்சும் அவளை பத்தின இன்ஃபர்மேஷனை நான் தெரிஞ்சுக்கணும், உங்க 2 பேருக்கு ஓகேனா நம்ம டீம் அப் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த டோக்கனையும் 3ஆ ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். உடனே எதிர்க்க நான் வந்துட்டு டீம் அப் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்கேஸ் நாங்க பண்ண ஹெல்ப்க்கு உனக்கு ரீபே பண்ணணும்னு தோணுச்சுன்னா உன்கிட்ட இருக்க மொத்த டோக்கனையும் என்கிட்ட கொடுத்துரு. இதை கேட்ட அந்த ஹாங்கும் நீ தப்பான ஆளுகிட்ட மோதிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வர, பதிலுக்கு நானும் ஆக்சுவலா நீ தான் தப்பான ஆளுகிட்ட மோதிட்ட அப்படின்னு ஒரு ஸ்விஸ்ட் பஞ்ச் வைக்க, அடுத்த நிமிஷமே நாக் அவுட் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க டோக்கனை நாங்க ஆட்டிய போட்டோம். உடனே ஷாங் வந்துட்டு அவன் சரியாயிடுவானான்னு கேட்க, பதிலுக்கு நானும் நீ வரி பண்ணிக்காத, நான் அவனை லைட்டா தான் பஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, அடுத்ததா பாறை கடையில இருக்க டோக்கனை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம இந்த 7 நாள்ல பேம்பு ட்ரீய ஆயுதமா பயன்படுத்தி எப்படி ஹண்ட் பண்றதுன்னு ஷானுக்கு சொல்லி கொடுத்தான். எந்த ஒரு வைல்ட் அனிமலையும் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி 3 விஷயம் தேவைப்படும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹார்டா அதை அட்டாக் பண்ணணும், ஃபைனலா அக்யூரேட்டா அதை ஹிட் பண்ணணும், அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு மரம் ஏறி ஃப்ரூட்ஸை பறிக்க ஆரம்பிச்சோம். ஃபைனலா எங்களை அட்டாக் பண்ண வந்தவங்களுக்கு நல்ல லெசனை டீச் பண்ணோம். எப்பெல்லாம் நாங்க டயர்ட் ஆகுறோமோ ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். அப்படியே ஒரு வழியா மியூட்டன் பீஸ்ட் இருக்க டீப் ஃபாரஸ்ட் ரீச் பண்ணோம். ஆனா எங்களுக்கு லக்கு இல்ல, நாங்க போறதுக்கு முன்னாடியே மியூட்டன் பீஸ்ட டிஃபீட் பண்ணிட்டாங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே ஷான் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோம்னா அந்த மியூட்டன் பீஸ்ட டிஃபீட் பண்ணி ஜீனிஸ்ங்கிற அந்த டைட்டில நம்ம அப்ளைன் பண்ணிருக்கலாம். அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் இத பத்திலாம் கவலைப்படாத, அந்த டைட்டில் வந்துட்டு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் எல்லாம் கிடையாது, சரிவா திரும்ப போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, என்னுடைய மனசுக்குள்ள நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, இந்த இடத்துல நிறைய கேமராஸும் செக்யூரிட்டி ஆபீசர்ஸும் இருக்காங்க, இன்கேஸ் அந்த மியூட்டன் பீஸ்ட நான் டிஃபீட் பண்ணிருந்தாலும் என்னால அதனுடைய லைஃப் லெசன்ஸை அப்சர்வ் பண்ணிருக்க முடியாது. அதுக்கு பதில் நான் ஷானுடைய சர்வைவிங் ஸ்கில்ல ட்ரெயின் பண்றதே ரொம்ப நல்லது. அப்படியே அந்த 8 நாள் முடிஞ்சிட இன்னைக்குதான் அந்த 9th டே. ஜென் ஃபியூசனுடைய காம்பாக்டபிலிட்டி டெஸ்ட் இன்னைக்குதான் நடக்க போகுது, அதுவும் ஒரு ஐலாண்ட்ல. அந்த இடத்த நாங்க ரீச் பண்ண உடனே இங்க எல்லாரையுமே கியூல நிக்க சொன்னாங்க. ஒரு ஸ்டூடெண்டுடைய பிளட் சாம்பிளையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே இதை பார்த்து ஷானும் அந்த கிளாஸ்ல இருக்க ரீஏஜென்ட் தான் ஃபியூஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்களான்னு கேட்க, பதிலுக்கு நானும் அதுல இருக்கிறது ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷுடைய ஜீன், அது ஹியூமன் பாடியோட ஹைலி காம்பாக்டபிலிட்டியா இருக்கிறதுனால ஸ்டூடெண்டுடைய பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை இந்த ரீஏஜென்ட்டோட ஆட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பர்சன் இந்த ஜென் ஃபியூசனுக்கு சூட்டபிளா இருக்கனா இல்லையான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதே நேரத்துல பிளட் கொடுத்துட்டு வந்த யூ வந்துட்டு இந்த ஜென் ஃபியூசன் டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் டெஸ்ட் தேவையில்லை. இதை கேட்டு யூ வந்துட்டு நானும் அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் டெஸ்ட் வந்துட்டு அந்த பர்சனுடைய பாடியில அலாய் மெட்டீரியலை இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. அந்த பெயின் வந்துட்டு சைல்டு பர்த் விடவுமே ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். உடனே யூ வந்துட்டு ஓ காட் ப்ளீஸ் நான் எப்படியாச்சும் பாஸ் ஆயிடணும்னு வேண்டிக்க, இதே நேரத்துல ஷானும் நானும் பிளட் சாம்பிள்ஸை சப்மிட் பண்ணிட்டோம், இன்னும் 1 ஹவர்ல ரிசல்ட் வந்துடும்னு எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதே நேரத்துல எங்களுக்கு முன்னாடி போனவங்களுடைய டெஸ்ட் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒருத்தன் என்னுடைய ஜென் ஃபியூஷன் டெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு 8%, அப்படி பார்த்தா நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட, இதே நேரத்துல இன்னொருத்தன் வந்துட்டு நான் வெறும் 4% தான் எடுத்திருக்கேன், நான் அப்பவே நினைச்சேன் என்னால ஜென் ஃபியூசர் ஆக முடியாதுன்னு. இதே நேரத்துல இன்னொருத்தனும் நல்ல வேலை நான் 6% எடுத்து ஜஸ்ட் மிஸ்ல பாஸ் ஆயிட்டேன். ஆக்சுவலா இந்த காம்பாக்டபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 6%ங்கிறது பாஸ் மார்க், 8%ங்கிறது எக்ஸலண்ட், 10%ங்கிறது கொயோட்டோ அண்ட் சாங்காய் யூனிவர்சிட்டிக்குள்ள
தான் என்டர் ஆகுறதுக்கான பெஞ்ச் மார்க். அந்த கொயட்டோ யூனிவர்சிட்டியுடைய அந்த பையனுடைய ஸ்கோர் 16%. இதெல்லாம் வச்சு பார்த்தா என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அவனை விடவுமே அதிகம். அப்படி பார்த்தா என்னுடைய ஸ்கோர் 20 ஆச்சு வரும். இதே நேரத்துல ஷான் வந்துட்டேன், எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் அதை பத்திலாம் ஃபீல் பண்ணாத, இந்த மாதிரி டைம்ல நர்வஸ் ஆகுறதெல்லாம் கம்ப்ளீட்லி நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒருவேளை ஷானுடைய ஸ்கோர் வந்துட்டு லோவா இருந்துச்சுன்னா நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல சேர முடியாது. அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல சூ வந்துட்டு என்னுடைய ஸ்கோர் வந்துட்டு 10%. இப்ப என்னால 2 டாப் யூனிவர்சிட்டிலயும் அப்ளை பண்ண முடியும். இதே நேரத்துல பக்கத்துல இருந்த யூவும் நான் வெறும் 11%, அட்லீஸ்ட் 12 இருந்து 13% வருவேன்னு எதிர்பார்த்தேன். உடனே இதை பார்த்த நானும் அவங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா நமக்கும் வந்திருக்கும், நான் செக் பண்றேன்னு சொல்ல உடனே ஷான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உன்னுடைய ரிசல்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் எந்தையும் செக் பண்ணிட்டு சொல்றியான்னு கேட்க பதிலுக்கு நானும் ஓகேன்னு சொல்லிட்டு என்னுடைய ரிசல்ட் செக் பண்ணி பார்த்தேன். அதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஷாக். வெறும் 15% தான் எடுத்திருந்தேன். உடனே மனசுக்குள்ள அந்த கைடோவை சேர்ந்த பையனை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய ஸ்கோர் கம்மி தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டும் இந்த ஸ்கோரை யூகிக்க முடியாது. சரி ஷான், இது உன்னுடைய டர்ன்னு சொல்லிட்டு அவளுடைய ரிசல்ட்டை செக் பண்ண இதே நேரத்துல சூ வந்துட்டு ஷானுக்கு ஆறுதல் சொல்ற விதமா நீ பெட்டராவே பண்ணிருப்ப அப்படின்னு சொல்ல அந்த ரிசல்ட்டை பார்த்து நாங்க 3 பேருமே ஷாக் ஆனோம். ஏன்னா ஷானுடைய ரிசல்ட் வந்துட்டு 21%. இதே நேரத்துல நான்ஜியாங் ப்ரொவின்ஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸை காட்டினாங்க. உடனே பிரின்சிபல் இவான் வந்துட்டு எல்லா ஸ்கூலுடைய காம்பாக்டபிலிட்டி ரிசல்ட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல இந்த ஸ்டூடெண்ட் தான் ஜென் ஃபியூசன் காம்பாக்டபிலிட்டி டெஸ்ட்ல 15% அப்டைன் பண்ணிருக்கான். யாருமே எதிர்பார்க்கல இந்த வாட்டி டாப் ஸ்கோர் எடுத்திருக்கிறது சாங்காய் ஸ்கூல்ல சேர்ந்த இந்த ஸ்டூடெண்ட் தான். இதே நேரத்துல பிரின்சிபல் பையன் எல்லா ஸ்கூல் பிரின்சிபலும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணாங்க. உடனே அவங்களும் மனசுக்குள்ள நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க சென் அப்படின்னு நினைக்க அங்க இருந்து எல்லாருமே சென் தான் டாப் ஸ்கோரர்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே டிஸ்பிளேல ஷானுடைய இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அதுவும் 21%. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. உடனே பிரின்சிபலும் இது வந்துட்டு ஷான் தானே, சென்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா அவ வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு யோசிக்க இதே நேரத்துல பிரின்சிபல் யுவானும் யார் அந்த ஸ்டூடெண்ட்னு கேட்க பதிலுக்கு பிரின்சிபல் பாயும் அவ வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட்ல ஏதோ எரர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உடனே யுவான் வந்துட்டு அப்படின்னா எனக்கு வேற வழியே இல்ல, நானே நேர்ல போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல இருந்து கிளம்ப இதே நேரத்துல ஷான் வந்துட்டு டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசல்ட்ல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. பதிலுக்கு நானும் இல்ல இது அக்யூரேட்டா தான் இருக்கு. எதை வச்சு சொல்றேன்னா உனக்கு வாட்டர் அஃபினிட்டி இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட்டுக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ணது ஜெல்லி ஃபிஷ், அது ஒரு வாட்டர் டைப் நியூட்ரண்ட். உடனே ஷான் வந்துட்டு நீ சொல்றதை வச்சு பார்த்தா என்னுடைய பாடி வந்துட்டு வாட்டர் டைப் நியூட்ரண்டோட காம்பாக்டபிலிட்டியா இருக்கு. இப்படி நாங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்க பாருங்க அது என்னது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எதிர்க்க ஓஷனுடைய வேவுக்கு மேல ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ஃபிளட்டால இந்த இடத்த அட்டாக் பண்ண போறது இல்ல அப்படிங்கிறப்போ இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த வேவ்ல இருந்து இறங்கி வருது நம்ம யுவான் தான். இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே வைஸ் பிரசிடென்ட் யுவானை வெல்கம் பண்ண பக்கத்துல இருக்கவங்களும் இவங்க வந்துட்டு 1000 இயர்ஸ் ஓல்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நான் யுவான் ஃபேமிலியை பத்தி சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காலகட்டத்துல அவங்க டிராகனையே டிஃபீட் பண்ணி அதோடைய ஜீனை ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபேமிலில இருந்து வந்த இவங்க ஓஷனுடைய வேவ்ஸை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அந்த இடத்துக்கு வந்தவங்க நீ தானே ஷான் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் ஆமான்னு சொல்ல பக்கத்துல இருக்க ரிசர்ச் டீம்ல ஒருத்தனை கூப்பிட்டு 3 பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுங்க. பதிலுக்கு அவங்களும் எஸ் மேம்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரூம்ல இருந்து ஷான் வெளியில வந்தா. உடனே சூ வந்துட்டு அவ சொன்னதை கேட்டுட்டு என்னது 3 வாட்டி பிளட்டை கலெக்ட் பண்ணாங்களா? பதிலுக்கு அவளும் ஆமா என்னுடைய கையை என்னால ஃபீலே பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தரும் ஷான் நீங்க கூட வரீங்களான்னு கூப்பிட அவங்க டைரக்டா என்ன யுவான் இருக்க ரூமுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. உடனே அவங்க வந்துட்டு டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு, அந்த 3த்துலயுமே உன்னுடைய ஸ்கோர் 21% அப்படிங்கிறப்போ அதை கேட்டு ஷானும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. உடனே யுவான் வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன், நான் உன்னை என்னுடைய டிசிபிளா சூஸ் பண்ணிட்டேன். பதிலுக்கு அவளும் என்னது நானா அப்படிங்கிறப்போ கரெக்டா சொன்னேன், நீ என்னுடைய டிசிபிள் ஆயிட்டனா உன்னால வேவ்ஸ் மேல ரைட் பண்ண முடியும், ஃபியூச்சர்ல இது எல்லாத்தையுமே உன்னால சர்வ சாதாரணமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல இருக்க வாட்டரை வச்சு சில ட்ரிக்ஸா காட்டுறாங்க. உடனே ஷான் வந்துட்டு நீங்க சடனா கேட்டுட்டீங்க, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் நீ ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்ல, என்னுடைய டிசிபிள் ஆகுறதுனால உனக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், எந்த ஒரு டிராபேக்கும் கிடையாது அதுல. அது மட்டும் இல்லாம நான் சாங்காய் சிட்டியுடைய வைஸ் பிரின்சிபல், இப்ப நீ என்னுடைய டிசிபிள் ஆனதுனால நீ வந்துட்டு சாங்காய் சிட்டில உன்னுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கலாம், வேற ஏதாச்சும் உனக்கு சொல்லணுமான்னு கேட்க பதிலுக்கு அவளும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல அப்பனா வீசாட்ல என்ன ஆட் பண்ணிக்கோ
இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்கேனரை காட்ட இவளும் ஸ்கேன் பண்ண போகும்போது, பை த வே உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். எனக்கு இன்னொரு டிசிபிளும் இருக்கா. 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் அவ என்னுடைய டிசிபிளா மாறலாம். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கும் உன்னுடைய ஏஜ் தான் இருக்கும். நீ வேணும்னா அவளை சீனியர் சிஸ்டர்னு கூப்பிடலாம். இப்போதைக்கு அவளுடைய போட்டோ உனக்கு ஷேர் பண்றேன். எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது உங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அந்த போட்டோவை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். அந்த சீனியர் சிஸ்டர் பாக்குறதுக்கு என்னுடைய ஸ்கூல்மேட் பெய்ஸு மாதிரியே இருந்தா. உடனே ஷான் வந்துட்டு, மாஸ்டர் இவங்களுடைய பேர் என்னன்னு கேட்க, பதிலுக்கு இவானும். அவளுடைய பேர் வந்துட்டு லோ கேங்ஸும். உனக்கு அவளை ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்க, நான் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா. அவ பேர் பெய்ஸு. பாக்குறதுக்கு சீனியர் சிஸ்டர் மாதிரியே இருப்பான். ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவ ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டா. அதான் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டில இவங்க 2 பேரும் சேம் பர்சனா இருப்பாங்களோன்னு நினைச்சேன். பதிலுக்கு இவானும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஷான் உன்னுடைய காம்பாக்டபிலிட்டி ஸ்கோர் நான் எதிர்பார்த்ததை விடவுமே ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால உன்னுடைய பாடியை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவரை இன்ஃபியூஸ் பண்ணி ஷானை செக் பண்ணி பார்க்க, இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஏன்னா உன்னுடைய பாடி ரொம்ப நார்மலா இருக்கு. காம்பாக்டபிலிட்டி ஸ்கோர் இவ்வளவு ஹையா வச்சிருக்க உனக்கு ஏதாச்சும் அன்யூசுவலா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா உனக்கு ரொம்ப நார்மலா இருக்கு. சரி, அது இருக்கட்டும். உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீ எடுத்த ஸ்கோரை லைட்டா ஆல்டர் பண்ணி 16% பப்ளிஷ் பண்ண போறான். இதன் மூலியமா மத்தவங்களுக்கு நீ டார்கெட் ஆக மாட்ட. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்ல அவளும் குட் பை மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். அந்த இவான் வந்துட்டு யாருக்கோ கால் பண்றான். டேட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு பொண்ணு 21% ஸ்கோர் எடுத்திருக்கான்னு சொன்னால, அவளை என்னுடைய டிசிபிளா சூஸ் பண்ணிட்டேன். பதிலுக்கு அவரும், நல்ல வேலை பண்ண, உன்னுடைய டிசிபிளுக்கு நல்லா ட்ரைனிங் கொடு அப்படிங்கிறப்போ நான் வந்துட்டு அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனையும் செக் பண்ணி பார்த்தேன். அந்த செகண்ட் ரேங்க் எடுத்த சென்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் இவன். பதிலுக்கு அவரும், உன்னுடைய டிசபிள் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன். ஃபியூச்சர்ல அவளால நமக்கு கிடைக்க போற பெனிஃபிட்ஸ் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, அவளுடைய டேலண்ட வேற யாரும் டிஸ்கவர் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுதான்னு கேட்க, பதிலுக்கு அவளும் நல்லாவே புரிஞ்சுதுன்னு சொல்ல இங்கேயும் இந்த சீன் முடியுது. இதே நேரத்துல நாங்க சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது, இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, எதுக்கு அவங்க சடனா உன்னுடைய மாஸ்டர் ஆகணும்? பதிலுக்கு ஷானும், எனக்கும் ஸ்ட்ரேஞ்சா தான் ஃபீல் ஆகுது, ஆனா ரொம்ப வேகமா இதெல்லாம் நடந்துருச்சு. பதிலுக்கு நானும், அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வரலனா அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான லேடி உனக்கு மாஸ்டரா இருக்கிறது நல்லதுதான். இன்கேஸ் அவங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய மாஸ்டர் டிசபிள்ங்கிற ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட. பதிலுக்கு அவளும் ஓகேன்னு சொல்லிட்டா. எங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறதுக்கு 2 ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க. நீங்க 2 பேரும் கரெக்டான டைம்க்கு வந்துட்டீங்க. நாங்க நியூஸ் கேள்விப்பட்டோம், இந்த வாட்டி ஷான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்ளைன் பண்ணிருக்கான்னு. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் திரும்பவும் ஒரே யூனிவர்சிட்டிக்கு போறீங்க. என்னுடைய ஃபேமிலியும் அந்த டேவை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண ஒரு வழியா நாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷான் எங்க வீட்டுக்கு வந்தா. என்னுடைய மாமா வந்துட்டு, சென்னை பார்க்க வந்தியம்மான்னு கேட்க, இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி சென் கிட்ட பேசணும் ஆன்டின்னு சொல்லிட்டு என்னோட ரூம்குள்ள நுழைஞ்சா. இது கேட்ட அவங்க ஆன்டிக்கும் ரொம்பவே குஷி. என்னது, தனியா பேசணுமா? ஒருவேளை லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாலோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஆனா உள்ள நடக்கிற கதையே வேற. ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் ஷான் வந்துட்டு சென் கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றான். இன்னைக்கு அந்த இவான் மாஸ்டர் வந்துட்டு என்னுடைய உடம்பு முழுசா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா என்கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் இல்ல, நான் சாதாரண பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு எனக்கு செம்ம ஷாக். ஏன்னா அவளுடைய மாஸ்டர் யுவான் வந்துட்டு ஓஷனுடைய வேவ்ஸையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். ஆனா அவங்களால கூட ஷானுடைய உடம்புக்குள்ள தண்ணி ஊடுருவுறத கண்டுபிடிக்க முடியல. உடனே நான் வந்துட்டு, ஷான், உன்னுடைய உடம்புக்குள்ள தண்ணி ஊடுருவுறத பத்தி நம்ம 2 பேரை தவிர்த்து வேற யாருக்குன்னு தெரியக்கூடாது. ஒருவேளை இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா எந்த மாதிரியான ஆபத்து வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் இத பத்தி மெதுவா ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தின. அடுத்ததான் நம்ம ஷான் வந்துட்டு அவளுடைய மாஸ்டர் காட்டின அந்த சீனியர் சிஸ்டருடைய போட்டோவை பத்தி தான் பேச ஆரம்பிச்சான். இவங்களை பாக்குறதுக்கு நம்ம கூட எலிமெண்டரி ஸ்கூல் படிச்ச பைசு மாதிரியே இருக்கல, ஆனா அவங்க 2 பேருடைய பிஹேவியரும் வேற. உடனே நான் வந்துட்டு இந்த போட்டோவை எங்க எடுத்தாங்கன்னு கேட்க, பதிலுக்கு அவளும், எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, இரு நான் மாஸ்டர் கிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு வீசாட்ல அவங்களுக்கு மெசேஜ் பண்ண, பதிலுக்கு அவங்களும் அது ஆரிஜின் கிரவுண்ட்ல எடுத்தது. ஒன்ஸ் நீ ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்த பத்தி உனக்கு தெரிய வரும்னு சொல்ல இந்த விஷயத்த சென் கிட்ட சொல்லிட்டு அதுக்கு மேல மாஸ்டர் எதையும் சொல்லல. அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் இந்த விஷயத்த அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, உடனே ஷான் வந்துட்டு ஒரு மாதிரி என்ன பார்த்துட்டு, சென், கியூ பாஸ் போடுற பொண்ணுங்களை பசங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்க, அந்த கியூ பாஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அந்த யுவான் போட்டிருந்தாங்களே அந்த ட்ரெஸ் தான். சரி சொல்லு, உனக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்க, அது யார் போடுறாங்களோ அவங்கள பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஷான் போட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க, உண்மையை சொல்லணும்னா அது அவளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உடனே நானும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன்.
அவளும் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டான். உடனே ரூம்க்கு வெளியில ஒரு வாய்ஸ் கேட்க, ஷாம் உன்னுடைய அம்மா திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, இன்னைக்கு நைட் நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்ல, இதை கேட்ட உடனே ஹானுக்கு முகம்லாம் சிவந்துருச்சு. நான் கேட்காம எதுக்கு அம்மா இப்படி பண்றாங்கன்னு கோவப்படுறான். சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு டயப்பரை மாத்திட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேக் பண்ணி கொடுத்த பேக்கை ஓபன் பண்ணிட்டு நான் டயப்பரை சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் ஓடிடுறான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே சென் வந்துட்டு நான் வண்டியை ஓட்டு போறேன், சோ என்ன டைட்டா பிடிச்சுக்கோன்னு சொல்ல, ஆக்சுவலா நாங்க 2 பேருமே சாங்காய் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்கு நாங்க போறது மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலுடைய ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஆனா நான் எதிர்பார்க்கல அங்க எனக்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருக்குன்னு. நாங்க போற வழியில ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் எங்களுக்கு அப்டக்கலா இருந்தாங்க. உடனே நடுவுல இருந்த ஒருத்தர், தம்பி நீங்க தானே சென் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் நீங்க யாருன்னு கேட்க, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் லியூ, சாங்காய் யூனிவர்சிட்டியுடைய டீன். நான் இப்போ பாவ்லியன் சார்பா உன்னை கூப்பிட வந்திருக்கேன். இந்த பாவ்லியன் வந்துட்டு ஆன்லைன்ல செம ஹாட் டாபிக். ஏன்னா உலகமே ஜென் ஃபியூசர் இல்லைன்னா மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் போயிட்டு இருக்க நேரத்துல அவங்கள தீவிரமா எதிர்க்கிற ஒரு பழமையான அமைப்பு தான் நாங்க. இதை கேட்டு நானும் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இவங்களை கிரிட்டிசைஸ் தான் பண்றாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு யங்கர் ஜெனரேஷனை மிஸ்லீட் பண்றாங்கன்னு. நான் இந்த இடத்துக்கு வந்தது உன்னை இன்வைட் பண்ணதான், எங்களுடைய பாவ்லியான்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் கொஞ்சம் வழியை விட்டுறீங்களான்னு சொல்ல, பதிலுக்கு அந்த லியோ வந்துட்டு எங்க கூட வந்து ஒரு நிமிஷம் பேசினானா லேட்டஸ்டான ஐபோனை கொடுக்கறேன்னு ஆஃபர் தரேன். நானும் சரின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு போனோம். உடனே லியோ வந்துட்டு எங்க பாவ்லியனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜென்ஃபியூஷனும் இல்லாம ஹியூமனுடைய பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணணும், அதுக்கான ரிசர்ச் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆர்டினரி ஹியூமனை லெஜெண்டரி லெவலுக்கு எவால்வ் பண்றதுதான் எங்களுடைய மோட்டிவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ப்ரூஃபா காட்டுறாரு. அதுல இருக்கிறது லியோ தான். அவருடைய பயாலஜிக்கல் லெவல் ஆர்டினரி 9th ரேங்க். ஆனா அவருடைய ஆப்போனன்ட் வந்துட்டு ஒரு ஜென்ஃபியூசர், அதுவும் ரீசெண்டா நியூஸ்ல பேசப்படுற அந்த ஊட்டியாங். மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஊட்டியாங் மேல போயிட்டு லியோவை ஃபெதர்ஸ் வச்சு அட்டாக் பண்ண, அதன் மூலியமா அவருக்கு காயம் ஏற்பட்டாலும் அடுத்த நிமிஷமே மின்னல் வயிற்றுல ஓடி போய் அவனுக்கு ஃபிஸ்ட் பஞ்ச் கொடுக்க, அங்கேயே அந்த ஊட்டியாங் வந்துட்டு நாக் அவுட் ஆயிடுறான். உடனே லியோ வந்துட்டு நம்ம ஹியூமன் கிட்டயே அபரிவிதமான ஸ்ட்ரென்த் இருக்கு, இந்த பாடி டெம்டிங்கிற டெக்னிக்கா கத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு ஜென்ஃபியூஷனும் இல்லாம பியூர் பிளட் ஹியூமனாவே நம்ம மியூட்டன் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்தனாலும் இது உண்மைதானா இனி எடிட்டிங்கான்னு கேட்க, பதிலுக்கு லியோவும் இதுல எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்ல, நம்ம கவர்மெண்ட் தான் இந்த உண்மையை வெளியில சொல்ல விடாம தடுக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பயாலஜிக்கல் லெவல் ஏறலன்னா எதிர்காலமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அதனால இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறாங்க. இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணலன்னா நிறைய பேர் இந்த ரிசர்ச்ல ஜாயின் பண்ண மாட்டாங்க. இதனால எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்றதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு. ஒருவேளை உன்ன மாதிரியான ஒரு ஜீனியஸ் எங்க கூட ஜாயின் பண்ணிட்டனா என்ன மாதிரியான ஒரு முடிவு உனக்கு வராது. 50 வருஷமா ட்ரெயின் பண்ணிட்டு ஸ்டில் ஆர்டினரி 9th ரேங்க்ல ஸ்டக் ஆயிருக்கேன். இன்கேஸ் அதுவே நீயா இருந்தனா அப்சல்யூட்லி ஹை லெவல்ல ஈஸியா அவால்வ் பண்ணிடலாம். இதை கேட்ட நானும், என்னது 50 இயர்ஸா ட்ரைனிங் பண்றீங்களா, உங்களை பார்க்கவே 50 இயர்ஸ் மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறப்போ என்னுடைய அப்பியரன்ஸ் வேணா 50ல இருந்து 60 வயசா தெரியலாம், ஆனா உண்மையிலேயே இப்ப எனக்கு கிட்டத்தட்ட 100 வயசு ஆகுது. நான் பார்க்க இவ்வளவு இளமையா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பாடி டெம்பரிங் டெக்னிக் தான் அப்படின்னு சொல்ல, இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம லியோ வந்துட்டு நான் சொல்றது ஒருவேளை பொய்ன்னு நினைச்சேன்னா என்சைக்ளோபீடியால போய் என்னுடைய பேரு தேடி பாருன்னு சொல்ல, பதிலுக்கு நானும் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தேன். அங்கதான் ஒரு செம ஷாக் காத்திருந்துச்சு. அவருடைய டேட் ஆஃப் பர்த் மார்ச் 1929 அப்டேட் ஆயிருந்துச்சு. இதை பார்த்த நானும் பாடி டென்டிங் மூலியமா இவ்வளவு ஆயுள் நடிக்குமான்னு யோசிக்க, ஆனா அவருடைய பாஸ்ட் லைஃப் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அவர் எங்க இருக்கும்போது இப்ப இருக்க அந்த நான்ஜியா ப்ரொவின்ஸ் இருக்குல்ல, அந்த குடும்பத்தோட வாரிசுதான் இவரு. ஆனா உலகத்துல ஜென்ஃபியூசன் வந்தப்போ மிருகங்களுடைய ஜீனை எங்க உடம்புக்குள்ள ஏத்திக்க மாட்டோம்னு இவங்க குடும்பம் மறுத்துச்சு. அந்த ஒரு டிசிஷன் அந்த மொத்த குடும்பத்தையுமே அழிச்சிருச்சு. இதுல கொடுமை என்னன்னா இவருடைய மனைவியும் குழந்தையும் ஜென்ஃபியூசன் பாதையை சூஸ் பண்ணதுனால இவரை விட்டு போயிட்டாங்க. இதே நேரத்துல சின்ன மனசுக்குள்ள ஒருவேளை இவர் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா ஷானை நான் கண்டிப்பா விட்டு போயிருக்க மாட்டான். அப்படிங்கிறப்போதான் இவருடைய மனைவி பேரை தற்செயலா பார்த்தேன். அது வேற யாரும் இல்ல, இவன் நம்ம ஷானுடைய மாஸ்டர். இதே நேரத்துல அவங்க 2 பசங்களுடைய போட்டோவும் கிரே கலர்ல இருந்துச்சு. ஒருவேளை
அதுக்கான அர்த்தம் அவங்க இறந்திருப்பாங்களோ? இதே நேரத்துல லியோ வந்துட்டு இந்த பேவ்லியனுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நம்ம விதியை எதிர்த்து போராடி ஹெவனுக்கு போய் சேர்ற ஹியூமன்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த மிருகங்களுடைய ஜீனை வாடகைக்கு எடுக்கிறதுனால எப்பவுமே நம்மளால அதுங்களை விட ஸ்ட்ராங் ஆக முடியாது. ஒரு கட்டத்துல இந்த மிருகம் நம்ம உலகத்தையே அழிச்சிரும். அதனாலதான் ஓல்டு மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த பாடி டெம்பரிங் டெக்னிக்கா நாங்க கத்துக் கொடுக்குறோம். உங்களுடைய பியூர் பிளட்டை வச்சு மட்டுமே ஹியூமனுடைய பாடியை இரும்பு மாதிரி மாத்துறதுக்கான டெக்னிக் தான் இது. இந்த டெக்னிக்கை மட்டும் நம்ம உச்சத்துக்கு கொண்டு போனோம்னா வெறும் கையாலேயே மலையை கூட நம்மளால பொழக்க முடியும். ஆனா இதுலயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதை பியூர் பிளட் ஹியூமனால மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். ஒருவேளை மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வச்சிருந்தாலும் இல்லைன்னா பிளட்ல ஜென்ஃபியூஸ்ன சேர்த்திருந்தாலும் இந்த டெக்னிக் வேலை செய்யாது. இதை கேட்ட நானும் எனக்கு இன்னும் இதை பத்தி முழுசா தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்க இதை கேட்ட லியோவும் சும்மா இருப்பாரா? எங்களுடைய பேப்லியன் பெர்ஸ்பெக்டிவ்ல 16% எடுத்த அந்த டாப் ஸ்கோரர் அவளெல்லாம் உன் கூட கம்பேர் கூட பண்ண முடியாது. பக்கத்துல இருக்க ஷான் தான் அந்த பொண்ணுன்னு தெரியாம உன்னுடைய ஒரு முடிக்கு கூட அவ ஈடாக மாட்டான். பிசிக்கல் டெஸ்ட் வச்சு பார்த்தா நீதான் உண்மையான டாப் ஸ்கோரர். என் கூட நீ சேர்ந்துட்டனா அவளை ஈஸியா உன்னால டிஃபீட் பண்ணிட முடியும். அப்படிங்கிறப்போ ஷான் மனசுக்குள்ள, டேய் நான் இங்கதான்டா இருக்கேன், வாயத்துல வந்து ஒரு வார்த்தை கூட பேசல, அதுக்குள்ள என்னை ஏன்டா நடுவுல இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கோவப்பட, உடனே நான் வந்துட்டு இவ்வளவு நேரம் பேசுனீங்களா டாப் ஸ்கோரர் 16%, அது இவதான். பதிலுக்கு ஷானும் ஹலோன்னு சொல்ல தக்காளி அவர் மூஞ்சே மாறிடுச்சு. உடனே நானும் இதுக்கு மேல இங்க இருந்தா செட் ஆகாதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஐபோனுக்கும் மில்க் ஷேக்கும் தேங்க்ஸ், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க உடனே லியோ வந்துட்டு, நில்லுப்பா, ஒரு 6 மாசம் என் கூட வந்து முயற்சி பண்ணி பாரு, உன்னுடைய எவல்யூஷனுக்கு காலேஜ் தர டிஸ்கவுண்ட்டை விட டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு அதிகமா தரேன். இதை கேட்ட அடுத்த நிமிஷமே என்னுடைய மைண்ட் மாறிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய பேவ்லியன் கொள்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் என்னுடைய டேலண்ட மனித குலத்துடைய ஃபியூச்சருக்காக அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அந்த லியோவும் ஒரு வழியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனா இவனுக்கு ட்ரிபிள் மடங்கு அமௌண்ட் இப்ப கொடுக்கணுமே, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு யோசிக்க உடனே சென் வந்துட்டு, லியோ உங்களுக்கு ஒரிஜினல் லேண்ட பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்க இதை கேட்ட அவரும் அலறி போயிட்டு, இந்த சின்ன பையனுக்கு எப்படி அந்த இடத்த பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டேன். இந்த உலகத்துல இருக்க எல்லா மியூட்டன்ட் மாஸ்டரும் அந்த ஒரு இடத்துலதான் உருவாகுதுங்க, அதோட பேர் தான் ஒரிஜினல் லேண்ட் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா மால்ல கிடைக்கிற மியூட்டன்ட்டுடைய மீட் எல்லாமே அந்த ஒரிஜினல் லேண்ட்ல இருந்து தான் வருதான்னு கேட்க பதிலுக்கு அவரும், ஆமாம் சென், இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்க மீட் எல்லாமே பவர்ல இருக்கவங்களுக்கே பத்தாது, அப்ப ஆர்டினரி பீப்புள்ஸ்க்கு எப்படி கிடைக்கும்? உடனே நான் வந்துட்டு அது ரிலேட்டட்ல வீடியோஸ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்க பதிலுக்கு அவரும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அந்த இடத்துல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஒர்க் ஆகாது, இன் கேஸ் உனக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னா ரியலிஸ்டிக் பெயிண்டிங் மட்டும் தான் ஒரே வழி. இது கேட்ட நானும், அப்பனா அது பிக்சர் இல்ல டிராயிங் அப்படின்னு நினைக்கிறப்பவே எனக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலா அது வந்துட்டு அந்த ஈவென்ட் ப்ரோக்ராம்ல இருந்து தான் கால் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈவென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்க நாங்க அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண, லியோ திரும்ப உங்களை சந்திக்கிறேன் நாங்க இருந்து கிளம்ப. உடனே அவர் வந்துட்டு, இந்த மேனுவல் புக் எடுத்துக்கோ, இதுல பிளட் டெம்டிங் டெக்னிக்கை பத்தி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருக்கு, இது கத்துக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நீ ஆர்டினரி டயர் 4 ரீச் பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய பிசிக்கல் டெஸ்ட் வச்சு பார்த்தா நீ ஆர்டினரி டயர் ஸ்டேஜ் 4 கிட்ட வந்திருப்ப. சோ உன்னுடைய சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கான ட்ரைனிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உடனே நான் மனசுக்குள்ள, நான் எப்பவோ ஆர்டினரி டயர் ஸ்டேஜ் 6 ரீச் பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கான ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே நேரத்துல நம்ம லியோ வந்துட்டு செம குஷியா ஆபீஸ்க்கு வராரு. அங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த பொண்ணும் இவரை பார்த்துட்டு, என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல அப்படிங்கிறப்போ, என்னுடைய பர்சனாலிட்டியை வச்சு நான்ஜியா புரோவின் சரியா பிசிக்கல் டெஸ்ட்ல டாப் ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்டா நம்ம பேவ்லியன்ல ஜாயின் பண்ண வச்சுட்டான். இதை கேட்ட அந்த பொண்ணும், உண்மையாவா சொல்றீங்க அப்படிங்கிறப்போ, இங்க பாரு அவனுடைய கான்டாக்ட் நம்பர் கூட என்கிட்ட இருக்கேன். பதிலுக்கு அவளும், உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல அது வந்துட்டு காலேஜ் பெனிஃபிட்ஸை விட 3 மடங்கு அதிகமா கொடுக்குறேன்னு சொன்னான். இதை கேட்ட அவளும், என்னது 3 மடங்கா, நம்ம ஆல்ரெடி நிறைய கடன்ல இருக்கோம் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவரும், நான் 3 ரிச்சான லேடிஸ் கிட்ட மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணிட்டேன், அதை வச்சு இது எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அந்த பொண்ணும், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு டிசிஷனை எடுக்காதீங்கன்னு சொல்றான். சரி யான், ஆக்சுவலா அந்த பொண்ணு பேர் யான், ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னுடைய பிளட் டெம்டிங் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எக்ஸாக்டா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உன்னுடைய கியூவையும் பிளட்டையும் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, ஆனா எக்ஸாக்டா சொல்லணும்னா 1 வீக் எடுத்துக்கிச்சு. சரி, அப்போ உன்னுடைய பிளட்டை எப்போ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்க 2 மந்த்ஸ்க்கு அப்புறம்னு சொல்றான். பதிலுக்கு அப்புறம், அப்ப கண்டிப்பா அந்த நில்சன் வந்துட்டு அட்லீஸ்ட் 10 டேஸ் ஆச்சு எடுத்துப்பான் அந்த கியூஐ சென்ஸ் பண்றதுக்கு. அப்படின்னா நான் அவனுக்கு பர்சனலா ட்ரைனிங் பண்றேன்னு சொல்ல இதே நேரத்துல நம்ம ஹீரோ இங்க என்ன பண்றான்னு பாருங்க. வெறும் 3 செகண்ட்ஸ்ல
அந்த கியூஐயும் பிளட்டையும் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வெறும் ஹாஃப் அன் ஹவர்ல அவனுடைய ரைட் ஹேண்ட பிளேட் ப்ரூஃபா மாத்துறான். இதன் மூலியமா கத்திய வச்சு வெட்டினா கூட அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஒரு வாட்டி பண்ணதுக்கே இந்த பவர்னா 5 டைம்ஸ்க்கு மேல பண்ணா இவனுடைய உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய 2 கையுமே பிளேட் ப்ரூஃபா மாத்திட்டேன். இதே நேரத்துல ஷான் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வர, அது என்னன்னு பார்த்தா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், என்னுடைய ரூம்க்கு வான்னு சொல்ல, நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். கதவை திறந்த அவங்க அம்மாவும், என்ன சென், ஷானை பார்க்கணுமான்னு கேட்க, ஆமா ஆண்டி, ஏதோ சர்ப்ரைஸ்னு என்ன வர சொல்லியிருந்தா. நானும் போயிட்டு கதவை தட்டேன். உள்ள வான்னு ஒரு சத்தம். ஷான் வந்துட்டு பிளாங்கெட்டால ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கான். இத பார்த்த நானும், என்னாச்சு, உடம்பு முடியலையான்னு கேட்க, பிளாங்கெட்டை ரிமூவ் பண்ண, உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்ல, நானும் ரிமூவ் பண்ண. இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.